ஜங்ஷன் யாகிலம்மா பாளையம் ஸ்ரீ காவடி பழனியாண்டவர் ஆசிரமம் பெங்களூர் ரோட்லேருந்து லெஃப்டில் ஸ்டீல் பிளான்ட் ரோடு கட் பண்ணி 1000 அடி தூரம் நீங்கினா போதும். இங்கே கோயில் ஆட்சிக்கு முருகப்பெருமானோட இருப்பார். உள்ள வந்தார் விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், சிவபெருமான், திருப்பதி வெங்கடாதிபதி, பக்த ஆஞ்சநேயர், தட்சிணகாலி, உலகெங்கும் இல்லாதபடி இருக்கிற 108 லட்சுமிகள், 18 சித்தர்கள், தற்போது திருப்பதி நடந்து கொண்டிருக்கிறார் விஸ்வரூப 150 அடியில விஸ்வரூப செல்வலட்சுமி எல்லாத்தையும் தரிசனம் பண்றோம். வருகின்ற கார்த்திகை 1, 17, 11 திங்கட்கிழமை அந்த இதுக்கு விஷ்ணுபதி புண்ணிய கால பூஜை. விஷ்ணுவான் மூலத்துக்கு நேரடியாக வராராம். அந்த பக்தர்களால் காட்சி அளிக்க வேண்டிய என்னென்ன வேணும்னு கேட்டு செய்கிறாங்க. வருஷத்துக்கு 4 தடவை வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1, இந்த 4 நாள். அதனால கார்த்திகை 1 ரொம்ப விசேஷம். கால முருகப்பெருமானுக்கு திருமால் மருகன் அலங்காரம். 9 மணிக்கெல்லாம் ஹோமங்கள் ஆரம்பம். பெருமாளுக்கு பிடித்தமான கோதுமை மாவனாலையும் மகாலட்சுமி பிடித்தமான தாமரை பூவினாலையும் 108 தாமரை பூவினாலையும் ஹோமம் நடைபெறும். இதில் என்ன விசேஷம்னா, நம்ம நேரம் சரியில்லை அப்படின்னா காக்கு தெய்வம் ஓடி வந்து நம்ம பறந்த கருடு மேலே யார் வந்து பார்ப்பாங்கன்னா மகாவிஷ்ணு. இங்கே திருப்பதி வெங்கடாதிபதியாக அவதரிக்கிறார் 8 அடி உயரத்தில். அவருக்கு பிடித்தமான விசேஷ பூஜை விஷ்ணுபதி. எல்லாம் ஜாதக பூஜை. பொதுவாக நம்ம வயது 8, 18, 28, 38, 48, 56, 58, 60, 66, 68, 70 இந்த வயது வரப்ப ஏதோ ஒரு மனசு கஷ்டமோ, மன உளைச்சலோ, பொருள் நஷ்டமோ எல்லாமே வந்து ஏதாவது ஒரு மறக்க முடியாத சம்பவங்கள் வந்து முதல்ல இல்லைன்னா கடைசி செய்வாங்க. அதுக்காக ஜாதக பூஜை. அது மாத்திரம் இல்லை, ரியல் எஸ்டேட். ஏன்னா மகாவிஷ்ணுவோட ஒரு அவதாரத்தில் பூமாதேவி திருமணம் பண்ணுறார். அந்த பூமாதேவிக்கும் சிவனுடைய கண்ணீர் திரும்பும் தான் செவ்வாய். அதனால அந்த பூமியில் விவசாய தொழில் பண்ணுறீங்க, பூமி வாங்கணுன்றீங்க, விற்கணுன்றீங்க, கட்டட தொழில் செய்கிறீங்க, கான்ட்ராக்டர்ஸ், அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, தொழில் அதிபர்கள் எல்லாம் எந்த தொழில் செஞ்சாலும் தொழிலுக்கு யார் கிருஷ்ணன் தான் அதிபதி. தொழிலுக்கு மூலவர் யார் அப்படின்னா கிருஷ்ணன் தான். அப்போ விஷ்ணுபதி புண்ணியகால பூஜையில் நீங்கள் ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய அருள் புரிவார். நேரம் சரியில்லாதப்போ பெருசாக வர்றது சின்னது பண்ணுவார். அப்பேற்பட்ட இந்த மகாலட்சுமி சமேத சக்தி திருப்பதி வெங்கடாதிபதி வருகின்ற விஷ்ணுபதி புண்ணியகால பூஜை இன்றைக்கு நடைபெறுகிறது. காலைல 10 மணிக்கு ஜாதக பூஜை எல்லாரும் கொண்டு வைக்கலாம். பூஜை முடிஞ்சால் வாங்கிட்டு போயிடலாம். அதெல்லாம் பக்தர்லாம் வாருங்கள், இந்த ஜாதக பூஜையில் கலந்துங்க. வேண்டிய வாங்க வாரும் பக்தர்கள். ஆசிரமம் சார்பாக அன்னதானம் நடைபெறும். அன்னைக்கு முக்கியமாக பிரதோஷம் வரவழைத்து பாருங்க. காலையில் மகாவிஷ்ணு பூஜை, சாயந்தரம் சிவன் பூஜை, அன்னாபிஷேகம். அன்னைக்கு வந்து பிரதோஷம் ரொம்ப விசேஷம். திங்கட்கிழமை பிரதோஷம். ஏன்னா திங்களை முடிச்சுன்னவர் யார் அப்படின்னா சிவபெருமான். அதெல்லாம் 2 சேர்ந்து வரதுனால அன்றைய தினம் முருகப்பெருமான், சிவபெருமான், திருப்பதி வெங்கடாதிபதி எல்லாத்தையும் தரிசித்தீங்கன்னா நீங்கள் என்ன வரம் கேட்குறீங்களோ அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் அப்படியே அருளிக்கிட்டே இருப்பாங்க. சக்கர வித சௌபாக்கியம் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், கடன் தீர்றதுக்கு வழி கிடைக்கும். எந்த நீங்கள் நினைச்சிட்டு வரீங்களோ அதெல்லாம் அந்த பூஜையில் உட்காருங்க, எல்லாத்துக்கும் கிடைக்கும். அருங்கள் பக்தர்களை வந்துருந்து உங்கள் கரைகள் எல்லாம் முறையிட்டு நல்ல வரங்களை வாங்கி கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.